TCF-இன் 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000-ல் ஒருவன். உலக தமிழர்களின் உள்ளங்களில் மகிழ்ச்சியும் இல்லங்களில் எழுச்சியும் தந்து கொண்டிருக்கும் உங்கள் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மந்த்ராவின் அன்பான வணக்கம். இது 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000-ல் ஒருவன். வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல, இந்த ஃபாஸ்ட் லைஃப்ல அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல அவ்வளோ பிரச்சனைகள். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மெடிசன் தான் இருக்கு, அதுதான் சிரிப்பு. நம்ம லைஃப்ல நம்ம சிரிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் நம்மள ஜாஸ்தி இன்ஸ்பயர் பண்றது வந்து சினிமா. சினிமால எஸ்பெஷலி காமெடியன்ஸ். தமிழ் திரைப்படங்கள் எத்தனையோ திரைப்படங்கள்ல எத்தனையோ காமெடியன்ஸ் இருக்காங்க. ஆனாலும் அத்தனை காமெடியன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்மள வந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம ஃபேவரட்ஸ் சொல்றது ரொம்ப சில பேர் தான் சொன்னோம். அந்த ரொம்ப சில பேர்ல ஒருத்தரை இன்னைக்கு நம்ம டாபிக்கா சூஸ் பண்ணிருக்கோம். அவர் வேற யாரும் இல்ல, உங்க ஃபேவரட், என்னோட ஃபேவரட், எல்லாரோட ஃபேவரட் நாய்சேகர், படித்துறை பாண்டி, ஸ்னேக் பாபு, வக்கீல் வண்டமுருகன், இப்படி எத்தனையோ கேரக்டர்ஸ்ல உங்களை வயிறுக்குள்ளங்க சிரிக்க வச்ச திரு வைகை புயல் வடிவேலு அவர்கள். இன்னைக்கு இந்த மேடைக்கு வடிவேலு அவர்களை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கிறவரை பத்தி நான் சொன்னோம்னா, அவர் ஒரு நல்ல காமெடியன் அண்ட் ஆல்சோ மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இது எல்லாத்தையும் விட வடிவேலு சாரோட ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன்னே சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் ஆர் மைக்கேல் அகஸ்தியன். வாடி பொட்ட புள்ள வெளியே ஏ வாடி வந்த நோகெடுக்க சொல்லுங்க. வாடி பொட்ட புள்ள வெளியே ஏ வாடி வந்த நோகெடுக்க சொல்லுங்க. நீயா உன்ன தாரியா இல்ல மோதி பார்க்க போறியா? என்ன முதல் ராத்திரியில் புக்கருக்க வந்தவனே. வாடி பொட்ட புள்ள வெளியே ஏ வாடி வந்த நோகெடுக்க சொல்லுங்க. ஹாய் மைக்கேல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நிறைய பேர் வந்து நிறைய ஃபீல்ட்ல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து காமெடியை வந்து ப்ரொஃபஷனா எடுத்திருக்கீங்க. நான் வந்து காமெடியை ப்ரொஃபஷனலாக எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லலாம். என்ன வாய்ஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்டேஜ்? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து உசிலமணி சாரோட வாய்ஸ், உசிலமணி சார், கிருபானந்தர் சாரோட வாய்ஸ், அவங்களோட வாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம பண்ணது. அப்புறம் தான் வந்து ஒவ்வொரு வாய்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணி வடிவேல் சாரோட வாய்ஸ்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கிளாஸ் ரூமில் 2 மணி நேரமாக வந்து கிளாஸ் ரூமே சுற்றி வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் வடிவேல் சாரோட வாய்ஸ் பேசும்போது. ஏன் அப்படியே சுற்றி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வராது. வடிவேல் சாரோட வாய்ஸ் வந்து நார்மலாக அப்படி இருக்குன்னா, ஏன்டா மாப்பிள்ள ஏன்டா அங்கிட்டு போய் சுற்றிக்கிட்டு இருக்க, வாராங்கிட்டு ஏன் உட்கார்றா, ஏதோ பேசும்போது குறுக்கில் பேசிக்கிட்டு இருக்கடிக்கு. ஆனால் இதோட ஓப்பனிங் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் மிமிக்ரி பண்ணும்போது ஏன்டா மாப்பிள்ள அப்படின்னும் போது இப்படிதான் வரும். ஓ, சோ இதை டியூன் பண்ணணும். இது நீங்க வந்து பிராக்டீஸ் பண்ணும்போது இதை டியூன் பண்ணும்போது படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி விவேக் சாரோட வாய்ஸ்க்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். 3 மணி நேரம் 3 நாள். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளஷியஸான டைம். அதெல்லாம் வந்து வடிவேலு சார் ஒன்னு சொல்லுவாரு, வேணா அழுதுருவேன், அது வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்ல? அது போய் சொல்லுங்க ஒரு வாட்டி. சொல்லட்டுமா? சொல்லுங்க. வேணாம் அழுதுருவேன் மேடம், நீங்க ரொம்ப சப்ப பேரா இருக்கீங்க. ஆக்சுவலி நான் சீரியஸ்லி வடிவேலு சார் வந்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆளுக்கு ஒரு ஆசை தான் என்னோட லாஸ்ட் ஃபிலிம் தமிழ்ல பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்க்கல அவரை. பிரியம் படம் ஃபர்ஸ்ட் படம் என்னோட. விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ரியலி நீங்க சூப்பரா இருக்கீங்க. விளையாட்டுக்கு தான் சூப்பரா இருக்குன்னு சொன்னாரா? இல்ல, உண்மையா நீங்க அழகா இருக்கீங்க. வடிவேல் சார் வாய்ஸ்ல சும்மா கலாச்சோம். வடிவேல் சார் வந்து எனக்கு இஸ் a very good friend of mine. மந்து தான் நாங்க எல்லாம் we used to travel together. மேடம், I am also your fan மேடம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நடிச்ச அந்த பனிக்கட்டில நீங்களும் பிரபு சாரும் அது வந்து மறக்கவே முடியாது. 39 வந்தது. 39 வந்தது. அதுல இருந்து உங்களுடைய மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷம். நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க. and also like you were talking about விவேக் சார் இல்ல? விவேக் சார் கூட நல்ல விவேக் சாரோட வாய்ஸ். விவேக் சார் கிட்ட வந்து சிங்கப்பூர்ல வந்து ஃபேமிலியோட உட்காந்து அவங்க குடும்பத்தோட ரசிச்சாரு. அவங்க ஒய்ஃப் பசங்க அவரு இஃபா ஃபங்க்ஷன்ல உட்காந்து ஃபேமிலியோட குடும்பத்தோட ரசிச்சாரு. அதுக்கப்புறம் தனியா வெளியில வந்து ஸ்பெஷலா வந்து பாராட்டினாரு. அப்போ விவேக் சார் பர்சனலா வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணாரு இல்லையா? சோ ஒரு வாட்டி அந்த டயலாக் பேசட்டுமா?
விவேக் சார் வந்து ரோஜா கூட்டம் திரைப்படத்தில் பேசியிருப்பாரு. அந்த டைலாக் பேசி காட்டுறேன். டே சின்னவனே, டே பெரியவனே, டேய் காட்டி எனைகளுக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டு வரியது உனக்கே நியாயமா இருக்காடா? டேய் சரக்கு கப்பல்ல ஏத்தரலாம், எங்க ஆட்டோல ஏத்தலடா. ஐயோ ஆட்டோ அவங்கடா, கொஞ்சம் இறங்கி நில்லடா. சார் வண்டி மேடாத்து குருமா சார். ஏன் வண்டியை பல்ல வாக்கில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கு, இந்த நேரம் 10 மேட வாக்க வருமா நான் கேட்கிறேன். டேய் 2 பேரை ஏத்துன்னு சொன்னா 2 ஊரை ஏத்துறியாடா? அடோ பாவீங்களா, ஆட்டோ உள்ள அமுங்குதா, டேய் இறங்கி நில்லுங்களாடா. ஐயோ அப்படிங்க. தேங்க்யூ. இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அவரோட வாய்ஸ் வந்து எடுத்து பேசுறதுக்கு இன்னைக்கு எங்க போனாலும் ஓப்பனிங் அவரோட வாய்ஸ் தான் பேசும். ஓகே. சோ யூசுவலா பாத்தீங்கன்னா விவேக் சார் வாய்ஸ் வந்து பேசுறது ரொம்ப ரேரா, ரொம்ப கஷ்டம் நீங்க சொன்ன மாதிரி. பட் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு எசட்டா இருக்கு இல்லையா? சோ நீங்க எங்க போனாலும் யூ ஆர் ஸ்டார்டிங் வித் தட் வாய்ஸ். ஓகே. எனிவே, சோ இந்த 1000ல் ஒருவன் மேடைக்கு வந்து இதே வடிவேலு சாரை பத்தி பேசுறதுக்காக உங்க ஆப்போனன்ட் டீம் எங்க ஃபென்டாஸ்டிக் 5 வரதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ பாப்போம் as a fan நீங்களா இல்ல as a fans அவங்களா உங்க கூட மோதி வின் பண்றதுன்னு பாத்துடலாம். Let's welcome our fantastic 5. எட்டனா இருந்தா 8 கெம்பாட்டே கேக்கும், 10 இருந்தா 10 கெம்பாட்ட பாடும். Mic 1, Mic 2, Mic 3, Mic 4. எஸ் பாஸ். எங்கடா போனீங்க? இங்கதான் பாஸ். பாம்பு எங்கடா வச்சிருந்தீங்க? மேடம் கால் பண்ணுங்க பாஸ். என்னது வெச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? 1 மணி நேரம் ஆகுது பாஸ். அப்பவே என்ன வெடிக்கல இருக்கிறதுக்கு இது பாமா? சரி சொல்லுங்க, நீங்க இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர்? என் பேர் கனகராஜ், நாமக்கல்ல இருந்து வந்திருக்கேன். சையத் வண்ணார்பேட்டை. வெல்கம். நவீன் வடபழனில இருந்து. வாங்க. ஏன்னா இந்த பீட்டா பிராட்வேல இருந்து. வாங்க பீட்டர். வாங்க. ஓகே. எப்படி இருக்காங்க எங்க ஃபென்டாஸ்டிக் 5? பயங்கரமா இருக்காங்கல. பயங்கரமா இருக்காங்க. அஜிலடி டீம் வந்த உடனே டாமார் ரிமிட் பாம்லாம் வைக்கறாங்க. எங்க வச்சிருக்காங்க கேட்டா இங்கயா, என் கால் கிட்டயா. அது என்னது இது? நான் என்ன பண்ணேன்? வெடிச்சிட்டு போகுது. நீங்க உங்களை பார்த்தா யூ கேன் வடிவேல் சார் மாதிரி பண்றீங்கல்ல, ரொம்ப நல்லா பண்றீங்க. ஏதாவது பண்ணுங்க. பாடி லாங்குவேஜ். ஓ எப்படி அவர் எப்படி நிப்பார்? இப்படியே நிப்பார் இல்ல? இதுல எதிரடா என்னைய பிடிச்சிருக்குது? முத்து போட்ட பல்லா, கள்ளி சார எதடா பிடிச்சிருக்கு? சொல்லுடா சொல்லும், சொல்லு. நீ நடக்கிறது, நீ நிக்கிறது, என்னதான் பிடிச்சிருக்கு? அப்புறம் உடனே புக் பண்ணு. என்ன புக் பண்றது? அங்க போற சோ 1000ல் ஒருவன்ல மொத்தமா வந்து 3 ரவுண்ட் இருக்கும். 3 ரவுண்ட்லயும் ஒவ்வொரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா கொஸ்டினும் வந்து இதெல்லாமே ஒரு பஸர் ரவுண்ட் தான். சோ ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். your time starts now அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் மட்டுமே நீங்க வந்து பஸர் பிரஸ் பண்ணணும். யார் எனக்கு முதல்ல பஸர் பிரஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் நான் வந்து ஆன்சர் எடுப்பேன். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து முதல் கேள்வி வந்து 5000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு 1 lakh வரைக்கும் போகும். கனவு கேள்வின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் லாஸ்ட். அதை போய் நீங்க அடையணும்னா நீங்க வந்து ரெய்ஸ் ஆன அமௌண்ட், நீங்க வின் பண்ண அமௌண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும், அவர் வந்து கனவு கேள்வி வரைக்கும் போக விடாம நீங்க வந்து அவரை ஹோல்ட் பண்ணணும். அதுதான் ரூல்ஸ். ஓகேங்களா? சோ மொத்தமா 3 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்க கூட ஒருத்தர் தான் விளையாட போறார். செகண்ட் ரவுண்ட்ல மொத்தமா 3 பேர். அண்ட் ஃபைனலி தேர்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 5 பேர் ஃபென்டாஸ்டிக் 5 வந்து உங்க கூட மோத போறாங்க. சோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். யாரை நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்? இந்த 5 பேர்ல இங்கி பிங்கி பாங்கி பீட்டரை செலக்ட் பண்றேன். அது என்ன, அது எப்படி ஸ்பெஷலா இப்படி வந்து ஏன் அங்க போய் நின்னுச்சு வரல? நான் அவரை பார்த்தாதான் ஜிடி நாயுடோட ஒண்ணு விட்ட தம்பி மாதிரி இருக்காப்ல. சரி மத்த 4 பேர் ப்ளீஸ் கோ அண்ட் ஹேவ் யூர் சீட்ஸ் தேர். 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்ல நம்ம போறோம். ரவுண்ட் 1. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन 5000 ரூபாய்க்காக உங்க முன்னாடி. வடிவேலு பாடிய எட்டனா இருந்தா 8 ஒரு கெம்பாட்ட கேக்கும் இந்த பாடலின் இசையமைப்பாளர் யார்? உங்க ஆப்ஷன்ஸ்: ஏ தேவா, ஆப்ஷன் பி இளையராஜா, ஆப்ஷன் சி எஸ் ஏ ராஜ்குமார், ஆப்ஷன் டி சிற்பி. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்க தான் பீட்டர், சொல்லுங்க. எனக்கு
கொஞ்சம் டவுட்டா இருக்கு. டவுட்டா இருந்தா அப்ப ஏன் பதில பிரஸ் பண்ணணும்? பரவாயில்ல, ஏதோ பரவாயில்லையா? பதட்டத்துல பதட்டத்துல பிரஸ் பண்ணிட்டாரா? 5000 ரூபாய்க்கான கேள்வி இது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க. திங்க் இளையராஜா. You think it's ஆப்ஷன் பி இளையராஜா. நீங்க என்ன நினைக்கிறீங்க மட்டும் சொல்லுங்க. சரியா இருக்குமா இல்ல தவறா இருக்குமா அது மட்டும் சொல்லுங்க. தவறா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தவறா இருக்கும். ஓகே, பட் பாப்போம். நீங்க வந்து ஆன்சர் எனக்கு சொல்லியாச்சு, நான் ஆன்சர் ஃப்ரீஸும் பண்ணியாச்சு. லெட்ஸ் see ஆப்ஷன் பி இளையராஜா அப்படிங்கிறது வந்து சரியான விடையா இல்லையா? ஆப்ஷன் பி வந்து நீங்க இல்லன்னு நினைக்கிறீங்க இல்லையா? நினைக்கிறீங்க. You think it's not. தவறான விடை. நீங்க யார் நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தேவான்னு நினைக்கிறீங்களா? ஓ, so you are very confident. கொஞ்சம் கன்ஃபியூஷன் சொன்னீங்கல நீங்க. என்ன கன்ஃபியூஸ் between இளையராஜா and தேவா? கன்ஃபியூஷன் தேவையில்லை. It's a right answer. ஐயோ வா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? இந்த பாட்டு அவரே தான் பாடினார் இல்லையா? வடிவேல் சார் தான் பாடினாரு. அந்த மாதிரி ஒரு வாட்டி பாட முடியுமா? எத்தனா இருந்தா எட்டூரு என் பாட்ட கேக்கும். ஒத்தையோ ரெட்டையோ மொத்தமா 10 ரூபாய் இருந்தா ஊரே 2 கெட்டு போகும். என் பாட்டு 2 கெட்டாலாகும். ஆனா ஆன்சரை கரெக்டா சொல்லிவிட்டியப்பா. இதுக்கான அவனை செலக்ட் பண்ண நானு. பீட்ரு நல்லா இருக்கா உனக்கு? வாங்கி தர ஒரு குவார்டர். ரொம்ப பக்காய் குட்டியடா நீங்க. இங்க பாறா, சிரிச்சிட்டே இருக்க முடியாது. சிரிச்சிட்டே இருக்க முடியாது. நல்லா இருக்கடா உன் பெர்ஃபார்மன்ஸ். Thank you. All the best. Thank you. Okay. Thank you. வெரி குட் பீட்டர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வருது இரண்டாவது கேள்வி. 10000 ரூபாய்க்காக உங்க முன்னாடி. தேவர் மகன் திரைப்படத்தில் வடிவேலு அவர்களின் பெயர் என்ன? உங்க ஆப்ஷன்ஸ் ஏ வெள்ளைச்சாமி, ஆப்ஷன் பி எசக்கி, ஆப்ஷன் சி வடிவேலு, ஆப்ஷன் டி சுடலை. Your time starts now. நீங்க தான் சொல்லுங்க. எசக்கி. எசக்கி அவ்வளவு கன்ஃபார்மா? எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க அந்த படம்? நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். தேவர் மகன்ல பேசாத எடுக்காத டைலாக் கிடையாது. ஸோ கமல் சார், வடிவேல் சார், சிவாஜி சார். அது ஒரு வண்டர்ஃபுல் ஒற்றை பாடடி பெண்ணே. கோரஸ் பாடுங்க அப்பு. தேவர் காலடி மண்ணே. பாட்டு பாடு. இந்த மாதிரி நிறைய வாட்டி பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆனதுதான். ஏன்னா அந்த படத்துல வந்து எஸ்பெஷலி வடிவேலு சார் வந்து காமெடி இது எவ்வளவு இருந்தாலும் அவர் வந்து ஒரு சென்சிபிளா இருக்கும். அவர் வந்து கை இதுவாயி இல்ல? ஆமா, அந்த ஹாஸ்பிடல்ல அதெல்லாம் வந்து அவர் பாப்பார். கமல் சார் வந்து பாக்கும்போது சொல்லும்போது பயங்கரமா இருக்கும். போங்கண்ணே, உடல் மண்ணுக்கு உசுறு உங்களுக்கு அப்படின்னு வரு. அந்த டைலாக்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப வந்து ஆப்டான ஒரு கேரக்டர் வடிவேல் சாருக்கு. அது வந்து உண்மையாலுமே கெரியர் ஸ்டார்டிங்னு சொல்லலாம். அப்ப வந்து இவ்ளோ இது இல்ல. அந்த கெரியர் ஸ்டார்டிங்லயே அது வந்து ஒரு நல்ல படம், பவர்ஃபுல்லான கேரக்டர் அது. அது வந்து வேற யாருக்கும் அந்த அளவுக்கு சூட் ஆயிருக்காது. ஓகே, சோ பி எசக்கி அப்படினு சொல்லிருக்கீங்க இல்லையா? சோ கான்ஃபிடென்ட். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு டவுட், எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல உங்களுக்கு, அதனால உங்களுக்கு தெரியாது. ஓகே, லெட்ஸ் see. ஆப்ஷன் பி எசக்கி, அது வந்து ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. பாப்போம் அது வந்து சரியான விடையா இல்லையா. பி எசக்கி வந்து சரியான விடை. எசக்கி ரைட் ஆன்சர். சோ முதல் கேள்விக்கு நீங்க 5000 ரூபாய் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. இரண்டாவது கேள்விக்கு நீங்க சரியான விடை கொடுத்து 10000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா மூணாவது கேள்வி ஒன்னு இருக்கு. ரவுண்ட் 1ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தேர்ட் क्वेश्चन, அது வந்து 15000 ரூபாய்க்கான கேள்வி உங்க முன்னாடி. வைகை புயல் வடிவேலு பிறந்த ஆண்டு எது? உங்க ஆப்ஷன்ஸ் ஏ 1962, ஆப்ஷன் பி 1959, ஆப்ஷன் சி 1960, ஆப்ஷன் டி 1964. Your time starts now. நீங்க தான் சொல்லுங்க. ஒரு நிமிஷமா சொல்றேன் மேடம். ஒரு நிமிஷம். அல்டிட்லாம் சொல்லக்கூடாது. சரி சொல்லிடுறேன். சொல்லப்படாது. ஆப்ஷன் சி 1960. ஆப்ஷன் சி 1960. அதுக்கே ஒரு நிமிஷம் கேட்டீங்க, ஏன் டவுட்டா? இதுல கணக்கெல்லாம் போடுறாரு.
ஓகே. என்ன ஒன்றும் இல்லை, கணக்கு கரெக்டாக போட்டேன். கணக்கு கரெக்டா என்ன பக்கத்துல இருந்தீங்களோ? இல்லை மேடம், இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, ஓ அதுக்காக தான் மேடம். So 1960 ஆப்ஷன் சி 1916 சொல்லிருக்கீங்க. எஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் லேட்டா பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. ஏன் அந்த 1 மினிட் கூட முடிஞ்சது யோசிச்சு பண்ணீங்களோ? ஆமாம், எப்பவுமே என் மேலே லைக் கன்ஃபியூஷனாக தான் இருந்துட்டே இருப்பேன் நான். அப்படியா? இப்ப சொல்லுங்க, இதுலயும் கன்ஃபியூஷனா 1959 அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? லெட்ஸ் see. ஆனா முதல்ல வந்து நீங்க தான் பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க, உங்க ஆன்சர் தான் ப்ளீஸ் பண்ணியாச்சு. லெட்ஸ் see, பாப்போம். ஆப்ஷன் சி 1960 வந்து சரியான விடையா இல்லையா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா 1960 is the right answer. வாவ். So first round முடிவுல பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு சரியான விடை சொல்லி 5000 ரூபாய் நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. 2 கேள்விக்கு வந்து சரியான ஆன்சர் சொல்லி 10 + 15 25,000 ரூபாய் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க தான் ரைசிங்ல இருக்கீங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, சில நீங்க மிமிக்ரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, ஒரு கமெடியன்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணி மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கும் போது, சில கமெடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. அவங்க ஒருவேளை அந்த ஃபங்க்ஷன்ல உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், மேபி இட் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் உங்க லைஃப்ல ஏதாவது நடந்ததா? நீங்க மிமிக்ரி பண்ணி நடந்திருக்கா? ஆமா. ஓ லாஸ்ட் டைம் ஒரு ஷோல வந்து விஎஸ் ராகவன் சார் வந்து எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. சரி. ஸோ அவர் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து என்ன பண்ணிட்டாரு, வந்திருந்தார், சீஃப் கெஸ்டா வந்திருந்தார். சரி. பேசிட்டே இருக்கும்போது அவரோட வாய்ஸ்ல நான் பேசுறேன், மேஜர் சுந்தரராஜன் சாரோட வாய்ஸும் அவர் வாய்ஸும் மிங்கிள் பண்ணி இவங்க 2 பேரும் ஒரு த்ரில்லிங் புக் படிக்கிறாங்க நைட்டு 12 மணிக்கு உட்காந்து. அது நீங்க கான்செப்டா எடுத்து பேசிட்டு இருக்கேன். இப்போ மேஜர் சுந்தரராஜன் சாரும் விஎஸ் ராகவன் சாரும் நைட்டு 12 மணிக்கு உட்காந்து த்ரில்லிங் புக் படிக்கிறாங்க. ஏண்டா மேஜரு, நான் ஒரு புக்கு வாங்கியிருக்கேன், படிக்கட்டாடா? இந்த பாருங்க மிஸ்டர், என்ன புக்கு? நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், சீக்கிரமா படிக்க. அது த்ரில்லிங் புக்குடா, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும், படிக்கட்டுமா? சரி ஓகே, சீக்கிரமா படிங்க. ராத்திரி 12 மணிக்கு. ராத்திரி 12 மணிக்கு? ஏன் இப்படி வாயை பழக்கிற? ராத்திரி 12 மணிக்கு? ராத்திரி 12 மணிக்கு மல்லிகை பூ வச்சுட்டு தேய் கொலுசு போட்டு நடந்து வந்துடா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் தொடர்ந்து போட்டுட்டான். பாருங்க மிஸ்டர், த்ரில்லிங் புக் படிக்கிறேன்ட்டு என்ன ரொம்ப ஆசைப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் உங்ககிட்ட உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாருங்க, எவ்வளோ புக்கு படிச்சிருக்கேன், உங்க கூட த்ரில்லிங் புக் படிக்கிறத கொஞ்சம் கூட கிடையாது. ஐ டோன்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்டடி. தேங்க்யூ ஸோ மச். கேட்டா நீ திருத்தவே மாட்டியா? ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல பேசுற, ஒரு வாட்டி தமிழ்ல பேசுற, எப்பயாவது ஒழுங்கா பேசுறா கொய்யால. என்ன மிஸ்டர், ரொம்ப ராங்கா போயிட்டு இருக்கு. ஐ டோன்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மாதிரி கான்செப்ட் போயிட்டே இருக்கு. ஓகே. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு விஎஸ் ராகவன் சார் நம்ம சிட்டி பாபு சார் கேட்டார், இன்னும் சார் திடீர்னு மைக்கேல் உங்க வாய்ஸ்ல கரெக்டா பேசுறானா அப்படின்னு. இல்லையே, என்னோட வாய்ஸ் இல்லையே, அப்படியாவ பேசலையே சார். உங்க வாய்ஸால தான் சார் பேசினா மைக்கேல், நல்லா பாருங்க சார். நான் என்ன என்ன பேசுறேன்? அவ என்னோட வாய்ஸ்ல பேசலையே, நான் ஒன்னும் வருவதோ பேசலையே அப்படின்ட்டு கலாச்சு விட்டு பெரிய டிஆர்பி ரேட் 1500 பேர் பார்த்துருக்காங்க நெட்லேயே ஓப்பன் பண்ணி. இதை அந்த அளவுக்கு வந்து ரேட்டிங் ஏறி போச்சு. ஆனால் ஸோ வந்து இந்த எபிசோடு சாதாரணமாக அவர் ஓகே மைக்கேல் ரொம்ப நல்லா பண்ணீங்க, ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாலும் இது நார்மலாக போயிருக்கும். ஸோ வந்து இவர் இந்த மாதிரி பண்ணதால தான் இது வந்து இதோட ரேட்டிங் வேற மாதிரி போயிடுச்சு. சோ நீங்க இன்னும் ஃபேமஸ் ஆறதுக்கு ஒரு சான்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? இது ஒரு ரூட் தான். இது ஒரு ரூட் பப்ளிசிட்டி. எல்லா விதமான ஒலிகளையும் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ். இப்போ வந்து ஒரு மிமிக்ரி அப்படின்னா வந்து இப்போ ஒரு கவ் அப்படின்னா போது கவோட வாய்ஸ் எப்படி வரும்? இது பசுமாடு. ஒரு எருமை மாடோட சவுண்ட் எப்படி இருக்கும்? இப்போ கவோட வாய்ஸ்லேருந்து ஒரு நடிகரோட வாய்ஸ் எடுக்கலாம், ஒரு எருமை மாடோட வாய்ஸ்லேருந்து ஒரு நடிகரோட வாய்ஸ் எடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சிங்கம் இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சிங்கம் கர்ஜிக்குது, அதுலேருந்து நடிகர் இயக்குனர் திரு பாரதி ராஜா அவர்களுடைய வாய்ஸ் எடுக்கலாம். எப்படின்னா சிங்கமோட கர்ஜிப்பு. இனி தமிழ் மக்களே, உங்களுக்காக தான் இந்த பாரதி ராஜா காத்து கொண்டிருக்கிறார். இந்த கிராமத்து மக்களுக்காக இந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்.
வாழ்க தமிழ் மக்கள். இது இந்த பாரதி ராஜாவின் அடுத்த படைப்பு. அப்படி இப்போ ஒரு ஒரு எறும்பு மாடோட வாய்ஸ்ல இருந்து வினு சக்கரவர்த்தி சாரோட வாய்ஸ் எடுக்கலாம். அதை நான் ரொட்டியை கண்ணில் மாட்டேங்க ஒளி போட்டான். இந்த மாதிரி இப்போ ஒரு ஆட்டோட குரல்ல இருந்து பாக்கியராஜ் சாரோட வாய்ஸ் எடுக்கலாம். அப்படின்னா ஆடு வந்து இப்படிதான் சவுண்ட் பண்ணும். அதாவது இதை பாருங்க, உங்களுக்காக ஏதாவது பேசணும்னா ஐயோ வேணாங்க, ஐயோ மந்திராவா, ஐயோ. இந்த மாதிரி இப்போ பிரகாஷ் ராஜ் சார் கூட வாய்ஸ் ஈஸியாக கூட பேசலாம். எப்படின்னா இப்போ திடீர்னு உங்களுக்கு வாந்தி வருதுன்னு வச்சிங்களேன், அது எப்படி அழகா எடுக்குதுன்னா அழகா வாந்தி எடுப்பாங்க. அழகா வாந்தி அது எடுத்தா எப்படி அழகா பிரகாஷ் வாந்தி ராஜ் சாரோட வாய்ஸ் மந்த்ரா மந்த்ரா மேடம், ஐ லவ் யூ மேடம். ஓ சாமி என் தேரடா, அது என் தேர் மேல யாராவது கையை வச்சீங்கன்னா கையை களவாட்டு போவேன். சொல்லடா ஐ லவ் யூ. கை தட்டுக்கப்பா உங்களுக்கு. வண்டி ஓட்டிங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப வந்து பிரபு சார் தான் ரொம்ப பிடிக்கும். இவங்க கூட பிரபு சார் வந்து இப்போ வந்து பிரபு சார் வந்து ப்ரப்போஸ் பண்றாரு பாருங்க. திடீர்னு அந்த படத்துல ப்ரப்போசல் பண்ணியாச்சு. ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க இப்ப எப்படி பண்றாரு பாருங்க. சொல்லுங்க. என்ன மாத்திரா இது? நான் வாய் கொடுத்த தகரைகளை போட்டுக்காம அசிக்குமா பாசிப்படி பூசிப்படி போட்டு வந்திருக்கேன். லைனோட செவன்டாக உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அதை போடாம செய்கூலி சேதரெல்லாம் இல்லை. உங்களுக்காக எவ்வளோ பெரிய நகை வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் விட்டுட்டு இந்த மாதிரி பாசிப்படியில் போட்டு அசிக்கு வந்துருக்கேன். என்ன கொடுமை சரவண உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியாம இருக்கு. வரட்டுமா? என்ன இதே வந்து நடிகர் திரு பாலையா அவர்கள் இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றாரு. யாரு? பாலையா, பழம்பெரும் நடிகர். அடங்கப்பா, அடந்த மந்த்ராவை பார்க்கும்போது ஏதோ மந்திரம் பண்ணிருக்காங்கப்பா. மந்திரம் பண்ணிருக்காங்க. கைய கல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடதப்பா. அட எனக்கு போன இளமை எல்லாம் திரும்பி வந்துடுதப்பா. வந்துடுதப்பா. நல்லகளை கண்டம் நல்லகளை கண்டமாடா அல்ல விட்டப்பா. இன்னும் பேசிக்கிட்டே போலாம், நிறைய பேசிட்டே போலாம். மீண்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ. ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. இப்ப செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு 2 பேரை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த 2 பேரை சூஸ் பண்ணிக்கிறீங்க? தம்பி கருப்பு சட்டை வாங்க. அப்புறம் தம்பி வடிவ மாதிரியே பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. பச்சை சட்டை வாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவுல பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் 5 டீம் வந்து 5000 ரூபாய் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் நீங்க வந்து ஜெயிச்ச அமௌண்ட் 25000 ரூபாய். 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்ல நம்ம போறோம் ரவுண்ட் 2. ஓகே, ரவுண்ட் 2ல முதல் கேள்வி உங்க முன்னாடி 30000 ரூபாய்க்காக. வடிவேலு மொத்தம் எத்தனை முறை சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழ்நாடு திரைப்பட விருது வாங்கியுள்ளார்? உங்க ஆப்ஷன்ஸ் A 4, ஆப்ஷன் B 5, ஆப்ஷன் C 6, ஆப்ஷன் D 7. Your time starts now. சொல்லுங்க. என்னாச்சு அவ்வளவு டவுட்டா? 4ன்னு சொல்றதுக்கு 40 நேரம் யோசிச்சேன். இல்ல திடீர்னு தப்பா ஆயிடுச்சுன்னா டவுட்டா இருந்தது. ஏன்னா நான் பாத்திருக்கேன். ஓ பாத்திருக்கீங்க? 4 முறை பாத்திருக்கேன். 4 முறை. அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டேன்னா தெரியல. மொத்தம் எத்தனை முறை? 4 முறையா? என்னென்ன படம்? அது சரியா தெரியல. சரியா தெரியாது. பட் 4 முறை பாத்திருக்கேன். ஓகே, 4 முறை வாங்கிருக்கேன். ஓகே, பாப்போம். இது வந்து ரவுண்ட் 2ல 30000 ரூபாய்க்கான கேள்வி. பாப்போம். இவங்க வந்து ஆப்ஷன் A 4 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. லெட்ஸ் see A 4ங்கிறது வந்து சரியான விடையா இல்லையா? இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லிருக்கலாம். சாரி, இட்ஸ் a wrong answer. சோ ஆப்ஷன் A வந்து 4ங்கிறது வந்து சரியான விடை இல்லை. நீங்க சொல்லுங்க. இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு வருது. இப்போ நீங்க வந்து ஒரு சான்ஸ். ஆக்சுவலா வந்து 4ங்கிறது வந்து கிடையாதுன்னு ஆயிடுச்சு. இன்னும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 5, 6, 7. நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ? என்னங்க? 5 கான்ஃபிடென்ட். பாப்போம்.
ஆப்ஷன் பி 5 சொல்லிருக்காங்க. பாப்பா அது சரியான விடையா இல்லையா? ஓகே, ஆப்ஷன் பி 5 வந்து சரியான விடை. ஓகே, சோ ரவுண்ட் 2ல இரண்டாவது கேள்வி 40,000 ரூபாய்க்காக உங்க முன்னாடி. 2005 வடிவேலு அவர்கள் எந்த படத்திற்காக பிலிம்பேர் விருது வாங்கினார்? உங்க ஆப்ஷன்ஸ் ஏ 23ஆம் புலிகேசி, ஆப்ஷன் பி வின்னர், ஆப்ஷன் சி சச்சின், ஆப்ஷன் டி சந்திரமுகி. your time starts now. ஓகே, சொல்லுங்க. வின்னர். வின்னர், ஆப்ஷன் பி வின்னர். பாத்திருக்கீங்க அந்த படம் எத்தனை வாட்டி? நிறைய வாட்டி பாத்திருக்கீங்க. பிலிம்பேர் அவார்டு அதுக்கு தான் வாங்கினார் அவரு. ஆமா ஆமா. 2005ல 2005. என்னப்பா வாட் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க கூட? ஓ ரெடி, ஓகே பாப்போம். ஆப்ஷன் பி வின்னர் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த ஆன்சரை வந்து ஃப்ரீஸும் பண்ணியாச்சு. ஆப்ஷன் பி வின்னர் வந்து சரியான விடை இல்லை. இட்ஸ் a wrong answer. சோ இந்த क्वेश्चन அகைன் உங்ககிட்ட வருது. ஆப்ஷன் பி வின்னர் அப்படிங்கிறது இல்லன்னு ஆயிடுச்சு. சோ இன்னும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சச்சின். ஆப்ஷன் சி சச்சின் அப்படி நினைக்கிறீங்க. ஓகே, லெட்ஸ் see. ஆப்ஷன் சி சச்சின் சொல்லிருக்கீங்க. ஆப்ஷன் சி சச்சின் வந்து wrong answer. I'm so sorry. So option வந்து டி சந்திரமுகி. மறக்க முடியுமா அந்த படத்தை? மறக்க முடியாது. அப்ப அதுதான் அந்த படத்துக்காக தான் பிலிம்பேர் வாங்கினார். ஓகே, சோ செகண்ட் ரவுண்ட்ல மூணாவது கேள்வி உங்க முன்னாடி 50,000 ரூபாய்க்காக. ஐ விஷ் யூ ஆல் லக். நீங்க தான் கொஞ்சம் கம்மியில இருக்கீங்க. ஓகே, ஐ விஷ் யூ ஆல் லக். தேர்ட் क्वेश्चन 50,000 ரூபாய்க்காக. இந்த கேள்வி நான் கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆடியோ வரப்போகுது. அந்த ஆடியோ வந்து கேளுங்க, அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்கிறேன். ஓகே ஓகே. வலிக்குது, அழுதுருவேன். ஓகே, உங்க கேள்வி, நீங்கள் கேட்ட இந்த வின்னர் படத்தின் நகைச்சுவை வசனத்தை எழுதியவர் யார்? உங்க ஆப்ஷன் ஏ வடிவேலு, ஆப்ஷன் பி சுந்தர் சி, ஆப்ஷன் சி பூபதி பாண்டியன், ஆப்ஷன் டி சிங்கமுத்து. your time starts now. நீங்க தான். டி சிங்கமுத்து. சிங்கமுத்து. அவ்வளவு ஃபாஸ்டா வந்தது ஆன்சர். அவருக்கு முக்காவாசி டைலாக் அவர் தான் எழுதுவார். எதுங்க? அவரோட டைலாக் முக்காவாசி அவர் தான் எழுதுவார். முக்காவாசி? மொத்த கால்வாசி அவரே எழுதுவார். கால்வாசி அவரே எழுதுவார். ஓகே, ஆப்ஷன் டி சிங்கமுத்து அப்படின்னு சொல்லியாச்சு. நான் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. பாப்போம் ஆப்ஷன் டி சிங்கமுத்து வந்து சரியான விடையா இல்லையா? ரொம்ப பயங்கரமா ரொம்ப ஃபாஸ்டா பதில் பிரஸ் பண்ணி மைக்கில் வந்து வெளியில அனுப்பிடலாம்னு நினைச்சீங்களா? அனுப்ப முடியாது. ஏன்னா ஐம் சோ சாரி, இட்ஸ் a wrong answer. சோ இப்போ இந்த क्वेश्चन உங்களுக்கு இந்த ஆப்ஷன் டி சிங்கமுத்துங்கிறது வந்து சரியான விடை இல்லை அப்படிங்கிறது நிச்சயமாயிடுச்சு. சோ மத்த 3 ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க? சி பூபதி பாண்டியன். சி பூபதி பாண்டியன். இவ்வளவு கான்ஃபிடென்ட் நம்புறீங்க? கான்ஃபிடென்ட் எஸ் அப்படின்னு. சோ அந்த படத்தோட டைரக்டர் யார் தெரியும் இல்லையா? சுந்தர் சி அவர்கள். சுந்தர் சி சார். சோ அவர் எழுதி இருக்க மாட்டாரா? அவரு இல்ல. சோ யூ திங்க் இட்ஸ் ஆப்ஷன் சி பூபதி பாண்டியன். லெட்ஸ் see ஆப்ஷன் சி பூபதி பாண்டியன் வந்து சரியான விடையா இல்லையாங்கிறது பாப்போம். ஓகே, ஆப்ஷன் சி பூபதி பாண்டியன் வந்து சரியான விடை. ரவுண்ட் 2 முடிவுல பாத்தீங்கன்னா நீங்க வின் பண்ண அமௌண்ட் 25 பிளஸ் 50 75,000 ரூபாய். ஆப்போனன்ட் டீம் ஃபென்டாஸ்டிக் 5 நீங்க வந்து ஹோல்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் அவர்கிட்ட இருந்து நீங்க இழுத்து பிடிச்ச அமௌண்ட் வந்து 35,000 ரூபாய். சோ நீங்க தான் லீட்ல இருக்கீங்க. இப்போ ரவுண்ட் 3 நீங்க விளையாடுறதுக்குன்னா மத்த 2 பேரும் இங்க வரணும். ப்ளீஸ் கம். சோ மொத்தமா ஃபென்டாஸ்டிக் 5 இங்க ரெடியா இருக்காங்க உங்க கூட மோதுறதுக்கு. சோ இவங்கள மோதி நீங்க வந்து 1000ல் ஒருவரா நின்னா கனவு கேள்வியை போய் அடைய முடியும். இது வரைக்கும் நீங்க ஜெயிச்ச அமௌண்ட் 75.
144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்ல நம்ம போறோம் ரவுண்ட் 3. ரவுண்ட் 3ல முதல் கேள்வி உங்க முன்னாடி 70,000 ரூபாய்க்காக. வடிவேலு முதலாக இரட்டை வேடத்தில் நடித்த படம் எது? உங்க ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 23ஆம் புலிகேசி, ஆப்ஷன் பி மனதை திருடிவிட்டாய், ஆப்ஷன் சி பகவதி, ஆப்ஷன் டி என்னம்மா கண்ணு. Your time starts now. நீங்க தான். டி என்னம்மா கண்ணு. டி என்னம்மா கண்ணு. கொஞ்சம் டவுட்டா சொல்லிருக்கீங்க இல்லையா? இல்ல கரெக்ட் தான் மேடம். இல்லையா? கன்ஃபார்ம். ஓகே. மத்த படங்கள்லாம் அவர் என்ன நடிக்கலையா? மத்த படத்துல நடிச்சிருக்காரு. வடிவேலு முதலாக இரட்டை வேடத்தில் நடித்த படம் என்னம்மா கண்ணு. என்னம்மா கண்ணு. பாப்போம். ஆப்ஷன் டி என்னம்மா கண்ணுன்னு சொல்லியாச்சு, ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. பாப்போம் ஆப்ஷன் டி என்னம்மா கண்ணு வந்து சரியான விடையா இல்லையா? ஆப்ஷன் டி என்னம்மா கண்ணு. சொல்லுமா கண்ணு. சரியான விடைமா கண்ணு. ஆப்ஷன் டி என்னம்மா கண்ணு வந்து சரியான விடை. இது வரைக்கும் நீங்க ஜெயிச்சது வந்து 75,000 ரூபாய். இப்போ வந்து 70 ஆட் ஆயிருக்கு. சோ 1,45,000 rupees நீங்க இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கீங்க. குட். ரவுண்ட் 3ல இரண்டாவது கேள்வி 80,000 ரூபாய்க்காக உங்க முன்னாடி. வடிவேலு முதலாக நடித்த படம் எது? உங்க ஆப்ஷன்ஸ்: ஏ ராசாவின் மனசிலே, ஆப்ஷன் பி என் தங்கை கல்யாணி, ஆப்ஷன் சி சின்ன கவுண்டர், ஆப்ஷன் டி பாட்டு வாத்தியார். Your time starts. ஓகே, நீங்க தான் சொல்லுங்க சத்தமா. ராசாவின் மனசிலே. ஓகே, ராசாவின் மனசிலே ஆப்ஷன் ஏ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து ஆப்ஷன் பி. பி ஆ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என் தங்கை கல்யாணியா? ஓ ஓகே, பாப்போம். ஆப்ஷன் ஏ ராசாவின் மனசுல. இது வந்து ரவுண்ட் 3ல 80,000 ரூபாய்க்கான கேள்வி. இது வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ண அமௌண்ட் வந்து 35,000 35,000 ரூபாய். இது ஒருவேளை சரியான விடையா இருந்ததுன்னா 1,15,000 ரூபாய் நீங்க வந்து ஹோல்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டென்ஷனா? என்ன பண்றது? அப்ப நீங்க முதல்ல பதில் கான்ஃபிடென்ட்டா ஏதோ சொல்றீங்க. பதில் பிரஸ் நாமக்குள்ள தான் நினைச்சா அதுக்குள்ள புஸ்க்குன்னு அவங்க அமிக்கிட்டாங்க. புஸ்க்குன்னு அமிச்சிட்டாங்க. ஓகே, பாப்போம். ஆப்ஷன் ஏ ராசாவின் மனசுல வந்து சரியான விடையா இல்லையா? So sorry, it's a wrong answer. ஓகே, இப்போ உங்களுக்கு வருது இந்த क्वेश्चन. வடிவேலு முதலாக நடித்த படம் எது? இப்போ 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. நீங்க சொல்லுங்க எந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்க? வடிவேலு முதலாக நடித்த படம் ஆப்ஷன் பி என் தங்கை கல்யாணி. ஆப்ஷன் பி என் தங்கை கல்யாணி. இதுன்னு கமல் சார் வந்திருக்காரு இப்ப வெளியில. அப்ப அந்த மாதிரி பேசுறீங்க இல்லையா? இல்ல, இது நான் தான். மைக்கேல் அகஸ்டின். மைக்கேல் அகஸ்டின் தான் பேசுறாரா? ஆமா. ஓகே, ஆப்ஷன் பி என் தங்கை கல்யாணின்னு சொல்லிருக்காரு. பாப்போம் 80,000 ரூபாய்க்கான கேள்வி வந்து சரியா இருக்குமா இல்லையா? ஆப்ஷன் பி என் தங்கை கல்யாணிங்கிறது வந்து சரியான விடை. என்ன ஆச்சு? ஃபென்டாஸ்டிக் 5 என்ன ஆச்சுங்க? இந்த சார் வந்து கனவு கேள்வி வரைக்கும் போய் டாடா சொல்லி பை பை சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வர போறீங்களா? கான்ஃபிடென்ட். நெக்ஸ்ட் கேள்வில பா. ரவுண்ட் 3ல வருது 1,00,000 ரூபாய்க்கான கேள்வி உங்க முன்னாடி. வீச்சருவா வீராசாமி என்ற கதாபாத்திர பேரோடு வடிவேலு நடித்த திரைப்படம் எது? உங்க ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கோவில் காலை, ஆப்ஷன் பி பொன்னுமணி, ஆப்ஷன் சி ராஜகுமாரன், ஆப்ஷன் டி மகாராசன். Your time starts now. என்னப்பா? ஓகே, சொல்லுங்க. கோவில் காலை. கோவில் காலை. ஏன் இவ்வளவு லேட்? இவ்வளவு யோசிச்சது? இது தெரியாது, டவுட் தான். ஒரு குத்துமதிப்பா கோவில் காலைன்னு சொல்லியாச்சா? சரி, பாப்போம். ஆப்ஷன் ஏ கோவில் காலை வந்து சரியான விடையா இல்லையாங்கிறது பாப்போம். 1,00,000 ரூபாய்க்கான கேள்வி வந்து குத்துமதிப்பா. என்னது குத்துமதிப்பு இதுல? ஓகே, எனிவே லெட்ஸ் see. ஏ கோவில் காலை வந்து சரியான விடையா இல்லையா?
ஏ கோவில் காலை குத்து மதிப்பா சொன்னதுக்காக ஒரு குத்து குத்துங்க வர. இட்ஸ் a wrong answer. So sorry. சோ இப்போ இந்த क्वेश्चन வந்து உங்ககிட்ட வருது. நீங்க சொல்லுங்க. மத்த 3 ஆப்ஷன்ஸ் நீங்க சொல்லலாம். கோவில் காலை இல்லங்கிறது ஆயிடுச்சு. பொன்னுமணி, ராஜ்குமாரன், மகாராசன். டி மகாராசன். டி மகாராசன். ஓகே. பாத்திருக்கீங்களா அந்த படம்? எத்தனை வாட்டி? பாத்திருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் டவுட்டு தான். கொஞ்சம் டவுட் தான். பார்த்துருக்கேன். வீச்சர் வீராசாமி வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவார். அந்த கேரக்டர் தானே? ஓகே ஓகே. எனிவே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஆப்ஷன் டி மகாராசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் 1 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி வந்து சரியான விடையா இல்லையா? மகாராசன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா அது வந்து சாரி, இட்ஸ் a wrong answer. மகாராசா, அது மகாராசன் இல்லையா? அது வந்து பொன்னுசாமியா? இல்ல, ராஜகுமாரன். உங்களுக்கு தான் அந்த பிரைஸ். ஒரு குத்து மதிப்பா ஒரு குத்து இங்க. இங்க வந்து மகாராசன் சொல்லிட்டாரு இந்த மகாராசா. ரவுண்ட் 3 முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க அவர்கிட்ட இருந்து ஹோல்ட் பண்ண அமௌண்ட் புடிச்சு வச்ச பணம் வந்து 35,000 ரூபாய். அண்ட் நீங்க 1001 மேடையில நீங்க வந்து வின் பண்ண அமௌண்ட் 2,25,000 ரூபாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ நீங்க ரைட் ஆன்சர் சொல்லாததால கனவு கேள்வியை வந்து நீங்க வந்து என்னன்னு பார்க்க முடியாது. பட் எனிவே யூ ஹேவ் won 2,25,000 from 1001. So finally நீங்க மைக்கேல், நீங்க வின் பண்ண அமௌண்ட் 2,25,000 ரூபாய். Congratulations. எனிவே வடிவேலு சாரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அழகா என்டர்டெயின் பண்ணீங்க. அண்ட் உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ விஷ் யூ ஆல் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஆல்சோ. Thank you மேடம். ரொம்ப நன்றி. இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. சோ ரொம்ப சுவாரஸ்யமா இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னொரு நல்ல எபிசோடோட உங்க முன்னாடி இருப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மந்த்ரா. இது 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1001. Thank you. வாடி பொட்ட புள்ள வெளியே வாடி வந்த நோகடிச்ச கிளிய. வாடி பொட்ட புள்ள வெளியே வாடி வந்த நோகடிச்ச கிளிய. நீயா உன்ன தாரியா இல்ல மோதி பார்க்க போறியா? என்ன முதல் ராத்திரிக்கு புக்கருக்க வந்தவளே. வாடி பொட்ட புள்ள வெளியே வாடி வந்த நோகடிச்ச கிளிய. பாடி பொட்ட புள்ள வெளியே வாணி வந்த நோகடிச்ச கிளிய. DCF-இன் 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000-ல் ஒருவன்.